காங்கிரஸ்க்குள் இருக்கக்கூடிய சில ஆர்எஸ்எஸ் பாஜக ஆதரவாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டணியை எப்படியாவது கலைக்கணும், அந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும், இந்த காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியில் கொண்டு போய் நடுரோட்டில் நிப்பாட்டிடணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இது அகில இந்திய அளவில் பண்ணுறாங்க. முதல்ல அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். மக்கள் 3 முறை அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். கட்சியில் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையினால அவர் தற்காலிக முதலமைச்சராக இருந்தார். இன்னொருத்தர் வந்திருக்காரு, நான் தான் தூய சக்தின்னு ஒருத்தர் வந்தார். அவர் செயல்பாடே பெருசா இல்லை, அவருக்கு கூட்டணியும் பெருசா இல்லை. விஜயனுடைய செயல்பாடு மூலம் விமர்சனத்துக்குரியதாகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி விடலையே, எனக்கு உள்ள விட்டவன் தனக்கு எதிராக ஒருத்தர் வந்துருவாரு, தனக்கு ஒரு போட்டியாளராக வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. வேற என்ன செய்ய முடியும்? அவர் அரசியல் பண்ணி தான் ஆகணும். இப்ப இருக்க அதிமுகவை அல்ல. அம்மையார் ஜெயலலிதா வச்சிருந்த அதிமுக கிடையாது, எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக கிடையாது. இப்ப எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அதிமுக அது பாஜகவினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு அதிமுக.